10th மார்க் மட்டும் வச்சுக்கிட்டு, எக்ஸாம், இன்டர்வியூ எதுவுமே இல்லாம சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த ஜாப் உங்களுக்கு தான். ஸோ போஸ்ட் ஆஃபிஸ் ஜிடிஎஸ் ஜாப் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு. ஸோ இந்த ஜாப்க்கு மெயினான டீட்டெயில்ஸ் என்னென்னன்னு சொல்லிர்றேன். ஸோ இதுக்கு 10th மார்க் மட்டும் இருந்தாலே போதும். எக்ஸாம், இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஒன்லி மெரிட் லிஸ்ட் பேஸ்ல தான் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது. 10த்ல யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வேலை அவ்வளோதான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க, என்னைக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போன மாசம். 14/2/2026 வரைக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணலாம். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்றதுக்கான டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2/2/2026 அதாவது திங்கட்கிழமையிலேருந்து ஸோ 16/2/2026 வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பண்ண அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 2 நாள் நீங்க அந்த கரெக்ஷன் மாத்திக்கலாம். 18ஆம் தேதியோ, 19ஆம் தேதியோ. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த கரெக்ஷன் எதுவுமே இல்லாம நீங்க வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிற இது இந்த வீடியோலயே சொல்லிர்றேன். ஸோ இது வந்து 3 ஜாப்க்கு எடுப்பாங்க. பிபிஎம், ஏபிபிஎம், டேக்ஸவா 3 ஜாப்போட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப்லயே குடுத்துட்டாங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத ஓப்பன் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கோங்க. பிபிஎம் ஜாப்க்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12,000லேருந்து 29,000 வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஜெனரலா உங்க கையில ரூ. 18,000 சேலரி வந்து நிக்கும். அடுத்தது ஏபிபிஎம் டேக்ஸவாக்கு பார்த்தீங்கன்னா, 10,000லேருந்து 24,000 வரைக்கும் இருக்கும். ஜெனரலா உங்க கையில பார்த்தீங்கன்னா, ஒரு 12,000லேருந்து 15,000 உங்க கையில சம்பளம் நிக்கும். இதுதான் வந்து ஜெனரல் வேக்கன்சி. ஸோ வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு மினிமம் ஏஜ். 18 வயசுக்கு மேல யார் யார் இருக்கீங்களோ எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, 40 வயசு குடுத்துருக்காங்க. அது இல்லாம எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்ட்ரா அதாவது 45 வயசு வரைக்கும் எஸ்சி, எஸ்டி அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு வந்து 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ்க்கு எந்த ஒரு ரிலாக்சேஷனுமே கிடையாது குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டிசேபிலிட்டி இருக்கு அப்டின்னா, அந்த டிசேபிலிட்டிய பொறுத்து இங்க 10 வருஷம், 13 வருஷம் அந்த உங்களோட கம்யூனிட்டி ஸோ நீங்க டிசேபிலிட்டி பிளஸ் எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டிலாம் இருந்தீங்கன்னா 15 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது 40னா 55 வயசு இருக்கிறவங்க கூட இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்டின்னு போட்டுருக்காங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 10th பாஸ் மட்டும் தான் கிளியரா குடுத்துட்டாங்க. 10th பாஸ் இல்லாம வேற ஏதாச்சும் வேணும்னா எதுவுமே தேவையில்ல. நீங்க 10th பாஸ் மார்க் வச்சு நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ண அப்புறம் அந்த மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன வேலையோ அது உங்க கையில குடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன முக்கியமா பார்க்கணும் அப்டின்னா, எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்டின்னு பார்த்துருவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 28,000 இந்த தெரியுது பார்த்தீங்களா? 28,636 வேக்கன்சி வந்து இந்தியா ஃபுல்லா வந்திருக்கு. ஸோ இதுல தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 2,000 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இந்த 2,000 வேக்கன்சியுமே வந்து கம்யூனிட்டி வைஸ் தான் குடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்க்கு பார்த்தீங்கன்னா 870 பேர் எடுக்குறாங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 503 பேர் எடுக்குறாங்க. அந்த மாரி எஸ்சி, எஸ்டி இந்த எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. எஸ்சி வந்து 372, எஸ்டி வந்து 17 பேர் தான் எடுக்குறாங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 186 பேர் இருக்கிறாங்க. அது இல்லாம அந்த பிடபிள்யூ கேட்டகரி 17, 22, 20, 2ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மொத்தமான வேக்கன்சி. டோட்டலா வந்து 2,000 பேர் எடுக்குறாங்க. ஸோ நீங்க யார் யாரெல்லாம் உங்க கையில வந்து 10th மார்க் லிஸ்ட் வச்சிருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது? எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது? நான் சொல்றேன். உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட்டா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல தப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடாதீங்க. யார் ஃபர்ஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஜாப்ங்கிறத விட, யார் அதிக மார்க் எடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.